ஆட்சியை பற்றி குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால் திரும்ப திரும்ப அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி திருப்பி பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. தெளிவாக சொல்லிட்டேன்மா, வெள்ளை கொடி விட நான் போகிறேன்னு சொன்னார். வெள்ளை கொடி போல காவி கொடி நான் எடுத்துட்டு போல அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பதில்? இந்த ஆட்சி முடிய தட்டியும் மக்களை அவங்களே காத்துக்கிடணும். ஏன்னா அந்த அரக்கோணம் விவகாரத்தை சுட்டி காட்டி அவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு சார். அதெல்லாம் கொள்ளடிச்ச ஆட்சி. ஏற்கனவே சாத்தான்குளம், தூத்துக்குடி இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்குது. அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் பத்தாது. இதெல்லாம் வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு சில மீடியாக்கள் இரையாகி அந்த செய்திகளை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அது அப்படியே தொடருது. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது. பாருங்க, டாஸ்மாக் ஊழல் பாருங்க. தம்பி சொல்றாரு 1000 கோடி, 3000 கோடிக்கிறாங்க, 40,000 கோடிக்கிறாங்க. கோடி எல்லாம் சாதாரணமாகி போச்சு. இன்னைக்கு இருந்தாலும் கோடி போடுவாங்க. இப்ப ஸ்டாலின் ஆட்சியில கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அமலாக்கத்துறை சொன்னது நாம சொல்லல, அமலாக்கத்துறை கண்டுபிடித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு சுமார் 1000 கோடி இன்னைக்கு ஊழல் நடைபெற்றதற்காக, முறையே நடைபெற்றதற்காக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வந்திருக்குது. நீங்க உயர் நீதிமன்றத்தில் அதை விசாரிக்கலாம். நீங்க உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு தடையான பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தடையானை நீக்கப்பட்டு விட்டால் பல பேர் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பீங்க. 2026 தேர்தலில் வருவாங்களா வரமாட்டாங்களே தெரியாது. 2026 தேர்தலில் பாதுகாப்பா இருப்பாங்க. பேசுறாரு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கூட்டணியோட இருக்கலாம், எப்படி போய் சேரலாம்? யாரு முதலமைச்சர் கேட்கிறார் சட்டமன்றத்தில். எம்எல்ஏ இருந்தார், அமர்ந்திருந்தார். திடீர்னு எந்திரிச்சார். நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறேன். அவர் எனக்கு எதிர்த்து மாதிரி அமர்ந்திருக்காரு. உடனே என்னை கேட்கிறார், எப்படிங்க பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கலாம்? நீ 2030 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க, எப்படி போய் வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நாங்க இது எங்க கட்சிங்கய்யா, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். உனக்கே எரிச்சல் வருது, உனக்கே கோபம் வருது, ஏன் உனக்கு பயம் வருது? நம்ம கட்சிங்க அப்படி பதட்டப்படுற. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு விட்டால் கடந்த 4 ஆண்டு காலத்திலே இவள் செய்த ஊழல்கள் அம்பலப்படுத்திவிடும். பயம். அதனாலதானே நீங்க சட்டமன்றத்தில் கேட்கிறீங்க. இன்னொன்னு சொல்றாரு, திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா? பலம் வாய்ந்த கூட்டணி திமுக கூட்டணியா? ஸ்டாலின் அவர்களே பொறுத்து பாருங்கள். அண்ணா திமுக தான் பலம் வாய்ந்த கூட்டணியாக அமையும் 2026 சட்டமன்றத்தில். ஒரு கூட்டணி அமைச்சதுக்கே உன்னால பொறுக்க முடியல. இன்னும் பல கட்சிகள் எங்களோடு இணைகிட்ட பொழுது நடுவடிக்கு போயிருவீங்க. ஏன்னா 4 ஆண்டு காலத்தில் எதுவுமே செய்யலையே. செஞ்சாதான் மக்களை பார்க்க முடியும். அண்ணா திமுக அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, நிறைய திட்டங்களை செயல்படுத்திய காரணத்தோடு துணிச்சலோடு நெஞ்ச நிமிந்து எங்களுடைய நிர்வாகிகள் மக்களை சந்திப்பார்கள். நீங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் மக்களை சந்திக்க போறீங்க? எல்லா துறைகளிலுமே ஊழல். ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அப்படித்தான் ஏதாவது நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கீங்களா? அதுவும் இல்ல. நீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலத்தில் நான் பேசிட்டு சொன்னா, நான் நாட்டு மக்களிடத்தில் இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன் என்று ஆணித்தரமா சொல்றேன். நிறைவேற்றிருக்கிறோம். மக்கள் என்னை நம்புவார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அண்ணா திமுக ஆட்சியில இன்னும் பல திட்டங்கள் மாவட்டத்துக்கு கிடைக்கும். ஆனா
திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்துல இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு எந்த ஒரு பெரிய புதிய திட்டத்தையும் வந்ததா? அதோடு எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை. இந்த கள்ளச்சாராயத்தால இந்த கள்ளக்குறிச்சி நகரத்துல மைய பகுதியில காவல் நிலையத்திற்கு 400 அடி தூரத்துல கள்ளச்சாராயம் விற்கிறாங்க செய்யறாங்க. அந்த காம்பவுண்ட் சுவர் செஷன்ஸ் கோர்ட் நினைக்கிறேன், கோர்ட்டுடைய காம்பவுண்டுக்கு அருகிலேயே சாராயம் விற்கிறாங்க. அந்த கள்ளச்சாராயத்தை பருகி 68 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார். அதுல பெரும்பாலானோர் ஆயிரம் மக்கள், ஏழை மக்கள், இரவென்று பகலென்று மாறாமல் பாடுபட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். அவர்கள் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு கூட ஆறுதல் சொல்ல வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு கள்ளச்சாராயத்தால் மரணமடைந்த குடும்பங்கள் வேதனைகளை துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது முதலமைச்சர் ஓடோடி வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா பரவாயில்ல. வரவே இல்லை, வரவே இல்லைங்க. ஆனால் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக குரல் கொடுக்கின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். என்னிடத்திலே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், கழக நிர்வாகிகள் என்னிடத்திலே தெரிவித்தார்கள், இப்படி துயரமான சம்பவம் நடைபெற்று விட்டது. கேட்டவுடன் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கின்றது, அங்கே அதை விட்டுவிட்டு ஓடோடி வந்து அந்த மரணத்தால் துடித்துக் கொண்டிருக்கின்ற குடும்ப மக்களுக்கு ஆறுதல் சொன்ன இயக்கம் அதிமுக இயக்கம். சிந்திச்சு பாருங்க, 68 குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து விட்டோம். அதிலே ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற குழந்தைகள் கல்வி தொடர்வதற்காக அதிமுகவே அந்த குழந்தைகளை தத்தெடுத்து கல்வி செல்வை முழுவதும் ஏற்றுக்கொண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். அதோட போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. கஞ்சா விக்காத இடமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா இந்த ஆட்சியில் தாராளமா கிடைக்கும். இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடந்த 3 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே நான் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கிறது, கட்டுப்படுத்துங்கள், இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள். மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருளால் சட்ட ஒழுங்கு சீர்குலைகிறது. இந்த போதைப் பொருளால் திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை இப்படி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும், அறவாத போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும். பல முறை சொன்னேன், கேட்கவில்லை. இன்றைக்கு முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றார், போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று. போதையின் பாதையிலே செல்லாதீர்கள். போதையின் பாதையிலே செல்லாது என்று சொல்லிவிட்டு அவையெல்லாம் போதைக்கு தள்ளாடி இருக்கிற காட்சியை பார்த்தோம். அவர் தலைவர் சொல்றாரு, அவருடைய நிர்வாகிகள் என்ன செய்யறாங்கன்னு எல்லாம் டிவியில பார்த்தோம். இதை நான் சொன்ன உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்திருக்கலாம். அதையெல்லாம் செய்ய தவறிய காரணத்தினால் இன்றைக்கு இளைஞர்கள் பால்படுகின்றார்கள், மாணவர்கள் பால்படுகின்றார்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஸ்டாலின் அவர்களே திறமையற்ற முதலமைச்சர், பொம்மல் முதலமைச்சர், ஒன்றுமே செய்ய தெரியாதுங்க. நம்ம திருவிழாவில் நம்ம போவோம்,
திருவிழாவுக்கு போனா நம்முடைய வீட்டுல இருக்கிற குழந்தைங்க அப்பப்ப எங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க. நாமளும் பொம்மை வாங்கிட்டு போய் குழந்தைங்க கொடுப்போம். அப்பப்ப அந்த பொம்மை கை தட்டணும்பாங்க. அப்ப சாவி கொடுப்போம். டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும். அது மாதிரி இந்த முதலமைச்சர் எதுவுமே தெரியாம பொம்மை மாதிரி இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.